வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரெட்ரூட் எலியனுடைய பயோகிராஃபியை பார்க்கலாம் வாங்க. கிரெட்ரூட் எலியன் இவங்க ஒரு அமெரிக்கன் பயோகெமிஸ்ட், அப்புறம் ஃபார்மகாலஜிஸ்ட். ஃபார்மகாலஜிஸ்ட்னால் இந்த மருந்தெல்லாம் தயாரிக்கிறதுல அவங்க அந்த ஃபீல்டில் இருப்பாங்க. அது மூலமாக அவங்க லுக்கமியா, அதாவது அது ஒரு வகையான கேன்சரு, அதாவது ரத்த புற்றுநோயின்னு சொல்லுவாங்க, அதுக்கான மருந்துகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போது சில பேருக்கு உறவினர் மூலமாக கொடுக்கறது ஏற்றுக்கும். ஆனால் உறவினர் அல்லாத ஒருத்தவங்க கையிலேருந்து நான் அவங்க கிட்னியை அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, உடம்பு அதை ரிஜெக்ட் பண்ணிவிடும். அது சில நேரத்தில் மரணத்தில் கூட போய் விட்டுடும். அதனால் அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான மருந்தை இவங்க கண்டுபிடிச்சாங்க. இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் மெடிசனுக்காக 1988 கிடச்சிருக்கு. இவங்க பிறந்தது 1918. இவங்க அவங்கள வாழ்நாள் முழுக்க பார்த்திங்கன்னா அவங்க பணிபுரிஞ்ச விதம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, அதுலேயும் அவங்க அதை ஒரு பேஷனாக செஞ்சதுனால பல பெரிய பெரிய வியாதிகள், அதாவது மலேரியா, எய்ட்ஸ், இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் அவங்க நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க பல வியாதிகளுக்கும் மருந்து கண்டுபிடிச்சதுக்கான பேட்டன்ட்டும் வாங்கியிருக்காங்க. அவங்க இறந்தது 1999 February 21. இறந்த இடம் சாப்பல் ஹில், இது நார்த் கரோலினாவில் இருக்குது. அவங்க பிறந்த போது அவங்க நியூயார்க்கில் தான் அவங்க பெற்றோர் இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய ஆரம்ப காலத்தை அவங்க மேன்ஹாட்டனில் இருந்தாங்க. அவங்க அப்பா ஒரு பல் மருத்துவராக இருந்திருக்காரு, இப்போ டென்டல் ப்ராக்டிஸில் இருந்திருக்காரு. ஆனால் அவங்க சகோதரர் பிறந்துட்ட அப்புறம் அவங்க பிராங்க்ஸ்க்கு போயிட்டாங்க. அங்கே அவங்க ஹை ஸ்கூலில் படித்தாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம். ஏன்னா அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அப்படியே நிறைய தெரிஞ்சுக்கணும், அறிவை நல்லா வளர்த்துக்கணும்னு ஒரு தனியாத தாகம் இருந்தது. இன்சட்டைபிள் தேர்ஸ்ட்னே சொல்கிறாங்க. தனியாத தாகம் இருந்தது. எவ்வளோ படித்தாலும் இன்னும் படிக்கணுன்ற ஆர்வத்தோடையே நான் இருந்தேன் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தாத்தா கேன்சரால் இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஏன் தாத்தா இறந்தார், அவரை ஏன் காப்பாற்ற முடியல, அதுக்கான மருந்துகள் ஏன் இல்லை, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க மனசில் போயிருக்கு. அவங்க அதுக்கப்புறம் ஹண்டர் காலேஜ் நியூயார்க் சிட்டியில் போய் 15 வயசில் சேர்ந்துட்டு 19 வயசில் அவங்க கெமிஸ்ட்ரியில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை தேடும் போது பார்த்திங்கன்னா, லெபார்ட்ரிஸ்லலாம் அவங்க பெண்களை ரொம்ப எடுக்கிறதில்ல. அதனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பகுதி நேர வேலையாக லேப் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஸ்கூலுக்கு நியூயார்க் யூனிவர்சிட்டிக்கு போய் படித்தாங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் டீச்சராக, சப்ஸ்டியூட் டீச்சராக கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சுட்டு, அந்த காலகட்டத்தில் கெமிஸ்ட்ரி தானே அவங்க டிகிரி வாங்கினது, அதில் மாஸ்டர்ஸ் டிகிரி 1941 முடிச்சிருக்காங்க. அவங்க அவங்க படித்து பிஹெச்டி வாங்கலை. ஆனால் ஹானரரி பிஹெச்டி பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு ஹானரரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க. இது அவங்க கண்டுபிடிச்ச மருந்துகளுக்கும் அவங்களோட சேவைக்காக பாராட்டி. 2ஆம் உலக போர் பெண்களுக்கு நிறையா வாய்ப்பு இந்த துறையில் கொடுத்ததுனால அவங்களுக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் வேலையெல்லாம் ஃபுட்டு, கன்சூமர் ப்ராடக்ட்ஸு, அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த வேலையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பரோஸ் வெல்கம், அதாவது இப்போ கிளாக்ஸோஸ்மித்க்லைன்ன்ற இருக்கிற அந்த கம்பெனியில் 1944 சேர்ந்தாங்க. அங்கே தான் அவங்க 40 வருஷம் டாக்டர் ஜார்ஜ் ஹிச்சிங்கோடு சேர்ந்து பணியாற்றினாங்க. அவங்க அவ்வளோ ஆர்வமாக அவங்களோட அறிவு தாகத்தை பார்த்து, அவங்க வேலையில் இருக்கிற ஈடுபாடை பார்த்து டாக்டர் ஹிச்சிங்ஸ் அவங்களுக்கு இன்னும் நிறைய பொறுப்புகளை கொடுத்து அவங்கள நல்லா ஊக்குவிச்சார். எலியனா ஹிச்சிங்ஸும் வழக்கமாக இருக்கிற முறைகள்லேருந்து நிறைய மாற்றி நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் மெயினாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ யாருக்காவது ஒரு நோய் வந்ததுன்னா அந்த நோய்க்கான அந்த செல்ஸை எடுத்து அந்த நோய் செல்ஸுக்கு என்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குதுன்னு பார்த்து அதை குணப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி மருந்துங்கள்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணாங்க. சாதாரணமாக எல்லோரும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹியூமன் செல்ஸு, அதுக்கப்புறம் பேத்தோஜென்ஸ்னால் நோயை ஏற்படுத்துகிற ஏஜென்ட்ஸு, அதுங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரக்ஸை டிசைன் பண்ணி இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் நடக்கிறது தடுக்கிறதுக்கான மருந்துங்களாம் கண்டுபிடிச்சாங்க. எலியனும் அவங்க டீமை சேர்ந்து நிறையா மருந்துகளை கண்டுபிடிச்சாங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா லுக்கமியா, அதாவது ரத்த புற்றுநோய், அப்புறம் ஹெர்பெஸ், அப்புறம் எய்ட்ஸ், இதுக்கெலாம் அவங்க மருந்து கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி
இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த ஃபாரின் டிஷ்யூ உடம்புல வருது இல்லையா, அது வந்து பாடி வந்து அப்படியே வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் அதையும் ஏற்றுக்கிட்டு அவங்க நலமாகிற அளவுக்கு மருந்துகளை கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 45 பேட்டன்ட்ஸ் அவங்க வந்து மருத்துவத்துறையில் வாங்கியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் 23 ஹானரரி டிகிரிஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, எனக்கு வந்து என் வேலை தான் என் வாழ்க்கையே அப்படின்னு. ஆனால் அது இல்லாமல் அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், ட்ராவல் பிடிக்கும், ஒப்ரா பிடிக்கும், பேலட் பிடிக்கும், தேட்டரும் பிடிக்கும். அவங்க திருமணமே செஞ்சுக்கல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சகோதரனோட குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான ஆண்டி இருக்கிறதாவே எனக்கு போதும், எனக்கு வந்து வேலை தான் எல்லாமே அப்படின்னு இருந்திருக்காங்க. அவங்க வந்து 1983 வந்து அஃபிஷியலாக ரிட்டையர் ஆனாலும் அவங்க வந்து வேலை செஞ்ச கம்பெனியோட அவங்க வந்து ஆக்டிவாக நிறைய விஷயங்களை வந்து கன்சல்டன்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அட்வைசராகவும் அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் கேன்சர் ரிசர்ச்லேயும் அவங்க வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. 1988 வந்து அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் மெடிசனுக்காக கிடச்சிது. இது அவங்களோட சேர்த்து வாங்கினவங்க அவரோட 40 வருஷம் பணிபுரிந்த ஜார்ஜ் ஹிச்சிங்ஸும் சர் ஜேம்ஸ் பிளாக்கும். இவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் இது இல்லாமல் வாங்கியிருக்காங்க. 1991 வந்து நேஷ்னல் மெடல் ஆஃப் சயின்ஸும், அதே வருஷம் வந்து அவங்க தான் முதல் பெண்மணி இந்த நேஷ்னல் இன்வென்டர்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து போகிறதுக்கு. அப்புறம் 1997 அவங்களுக்கு வந்து லெமினல் MIT லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் கிடச்சிருக்கு. இவ்வளோ சேவைகள் செய்த இவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.